வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க எந்த டோல் பிளாசாலையுமே கேஷை பயன்படுத்த முடியாது. இதை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டோல் பிளாசால நீங்க இனிமேல் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னா டோல் ஃபீ எல்லாம் எப்படி பே பண்றது, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பொதுவாகவே இந்தியா முழுக்க நீங்க ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா டோல் பிளாசாவை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த டோல் பிளாசால இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, டோல் ஃபீ நின்று பே பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். எப்பவுமே அங்க ஒரு லாங் கியூ இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடர்ந்து பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்தினதா இருக்கட்டும், இல்ல நீங்க யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபாஸ்டாக்லயே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல ஆனுவல் பாஸ் மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட முறை நீங்க அந்த ஹைவேஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அடுத்தடுத்து பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த டோல் பிளாசா ரொம்ப ஹேசல் ஃப்ரீயா நீங்க கிராஸ் பண்ணணும், அங்க எப்பவுமே ஒரு லாங் கியூ நின்று அதனால உங்களோட டிராவல் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம டிராவலை ரொம்ப ஈஸி ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அதோட கண்டினியூஷனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டோல் பிளாசால நீங்க கேஷ் பே பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. இது ஏப்ரல் 1, 2026 இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க கேஷ் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று, நீங்க ஃபாஸ்டாக் மூலமா ஈஸியா அந்த டோல் ஃபீயை பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்க உங்களோட யூபிஐ பயன்படுத்தி, அதாவது பேடிஎம்மோ இல்லை ஃபோன்பேயோ கூகுள் பேயோ இந்த மாதிரியான யூபிஐ பயன்படுத்தியும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஷ் வந்து நீங்க பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுனால டோல் பிளாசால ஒருத்தங்க நின்று கேஷ் கொடுத்து அதுக்கு சில்லறை வாங்கி அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்து ஸோ இதுக்கெல்லாம் ஆகிற இந்த டைம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபாஸ்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லை என்கிட்ட ஃபாஸ்டாக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூபிஐ பயன்படுத்திக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இந்த மாதிரி கேஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், இது கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. சரி, கேஷ் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்களே, இது எல்லாருக்கும் சாத்தியம் தானா, இதனால காமன் மேன் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே நேஷனல் ஹைவேஸை பயன்படுத்துறதுல 98% வாகனங்கள் கண்டிப்பாக ஃபாஸ்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கிய நகரங்களான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் மாதிரியான இடங்கள்லாம் அதிகமான மக்கள் கண்டிப்பாக டோலை பயன்படுத்துறதுக்கு ஃபாஸ்டாகோ இல்லை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனோ தான் பயன்படுத்துகிறாங்க. கேஷ் பயன்படுத்துகிற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் 2% குறைவான நபர்கள் தான் கேஷை பயன்படுத்தி இந்த டோல் ஃபீயை பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக நாங்கள் கேஷ் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக 100% இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை எல்லாரும் மத்தியிலையும் வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. இந்திய மக்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்கரேஜும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேமெண்ட்டை ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதில் ஒன்றா இதையும் நம்ம பார்க்கலாம். ஃபாஸ்டாகை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாஸ்டாகுக்கு மாறணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க. ஒருவேளை யாராவது ஃபாஸ்டாக் வந்து பயன்படுத்தலை அப்படின்னாலோ இல்லை அவங்களோட ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டில் கம்ப்ளீட்டாக ரீசார்ஜ் பண்ணி பேலன்ஸ் இல்லாமல் வச்சுருக்காங்க அப்படின்னாலோ அவங்க கட்ட வேண்டிய டோல் ஃபீஸை விட ஒரு 1.25 மடங்கு அதிகமான அளவு டோல் ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பெனால்ட்டிஸும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன், குறிப்பாக நேஷனல் ஹைவேஸ்லலாம் அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது டிஜிட்டலைஸ் ஆக போகுது. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் உங்களோட கேஷை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு டிராவல் ஃப்ரீக்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.